இப்ப வெயிலுக்கு வந்து இப்ப எடுத்து குடுக்குறீங்கல்ல, அந்த மாடு கொண்டு போனோன்னு நீங்க சொல்ற பால் அளவு குடுக்குமா? உடனே வரும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு எடுத்தா ஒரு 4 நாள், ஒரு வாரம் அப்படின்னா தான் வரும். இப்ப வெயில் காலம்னாவே பால் வந்து குறையறதுக்கு பால் வாய்ப்பு இருக்கு. வெயில் காலமும் சரி, காத்து காலத்துலயும் சரி, 2 காலத்துலயும் மாடுகள் ஓப்பன் பிளேஸ்ல மரத்தணைகள்ல வச்சு பாக்குறவங்களுக்கு, ஓலக்கோட்டாயிலயோ மரத்தணைகளை வச்சு மெயின்டைன் பண்றவங்களுக்கு பால் குறையத்தான் செய்யும். குறையத்தான் காத்து செய்யும். காலத்திலையும் உடம்பு அசதியாகவும், மனுஷனுக்கும் உடம்பு அசதியாகவும், அதாவது மாடுகளுக்கும் உடம்பு அசதியாகும் பால் குறையும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒண்ணும் பண்ண முடியும். இயற்கைக்கு சூழ்நிலை நம்மளும் போய்க்க வேண்டியது. அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கலாம். சரி சரி சரி, ஓகேண்ணா. அது போக ஃபீடுக்கு வந்து தனியா ஆள் போடுறேன்னு சொல்லியிருந்தீங்க. என்னங்க? ஃபீடு அதான் இந்த ருஷி. ஆமா. அது என்னாச்சுங்க? அது ஆள் போட்டீங்களா? இல்ல, ஆள் போடலைங்க. நமக்கு கரெக்டா இருக்குது. நம்ம கஸ்டமர் வாங்குறவங்களுக்கு நம்ம எடுத்து கொடுத்துறோம், அவ்வளவு எடுத்து கொடுத்துறோம். இது வியாபாரமாலாம் நம்ம பண்றது இல்ல. சரி, எனக்கு நான் தேவைக்கு பாத்தீங்கன்னா 20 மூட்டை 50 மூட்டை இறக்கி வச்சுக்குவேன். நம்ம பரவாயில்ல, நம்ம சேனல்ல போட்டா நீங்க வீடியோ நல்லா போகுது, அந்த பையனுக்கும் நல்ல ரிசல்ட், நீங்க வாங்கினவங்களும் அத்தனை பேருமே கடவுள் புண்ணியத்துல நான் சொன்ன நம்பிக்கையில இன்னைக்கு நிறைய பேர் தீவனம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே மணி என்ன சொன்னதுனால நான் வாங்கினேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய கஸ்டமர் நமக்கு ஃபோன் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. சரிங்க, பால் ரிசல்ட் அருமையா இருக்குதுன்னா நல்லா இருக்கு, எனக்கு செலவு ரொம்ப கம்மினான்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப பார்த்தா இதுல என்னன்னா இப்ப எனக்கு தீனி எடுக்க முடியல, நம்ம மாட்டுக்கு தீவனம் போட முடியல. இப்ப நம்ம 5 மூட்டை 10 மூட்டைன்னு எடுத்தோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், இப்ப நம்ம 50 மூட்டை இறக்க வேண்டிய நிலைமை ஆகுது. இன்னைக்கு நமக்கு 50 மூட்டை வருது. இன்னைக்கு நம்ம வாங்குற ரேட்டுக்கு அப்படியே நம்ம கொடுக்குறோம். அப்படியே கொடுத்துட்றீங்க. சரி, ஓகேண்ணா. அது போக வந்து இப்ப தோட்டத்துல வந்து ஃபார்மை கொண்டு போயிட்டேன்னு சொன்னீங்க. ஆமா. இப்ப வீட்டுல இருந்த நாட்டு மாடு எல்லாம் அங்க போயிருச்சுங்களா? இல்ல, அதெல்லாம் வீட்டுல பால் மாடெல்லாம் வீட்டுல இருக்குது. கண்ணுக்குட்டிகள்லாம் அங்க இருக்குது சென்னிமலையில. சொல்ல மாட்டேன், நம்மளது ஃபார்ம் வந்து சென்னிமலையில நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அங்க வளர்ப்பு கண்ணு மாடு இனி எல்லாமே இறக்குவோம். நம்மளது தோட்டம் அங்க இருக்குது. பக்கமாவே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். இனி வாரம் கண்ணுக்குட்டிங்க, வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க, பால் மாடுகள் எல்லாமே நீ அடுத்தடுத்து வரும். எப்படி நல்லா ஹை லெவலான ஹைபிரிட் மாடுகள் வருமா, இல்ல நார்மல் ஹைபிரிட் எல்லாம் இல்லைங்க. நம்ம ஆளுகளுக்கு தகுந்த விதத்தை நம்ம எடுத்துருக்கோம். சரிதான் எடுப்போம். பட்ஜெட்டுக்கு கம்மி, நமக்கு பெருசா எல்லாம் லாபம் வேண்டாம். இன்னைக்கு கம்மியா ஒரு 50 ரூபா 55 ரூபாய்க்கு எடுத்தா நமக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா முன்ன பின்ன கிடைக்கிறதே இல்லை. வேணா போய் வச்சு தீனி போட்டு ஆள் பக்குவம் பண்ணி அதெல்லாம் பண்ணி நாம விற்கிற மாதிரி கேரண்டியா கொடுக்குற மாதிரி மாடு எடுக்கணும். அங்க என்னென்ன மாதிரி மாடுகள் கிடைக்குங்க? அந்த மாடு இந்த மாதிரி எல்லாமே வருங்க. ஜெர்சி இதெல்லாம் தான் வருங்க. எல்லா ரகமும் குவாலிட்டி எல்லாம் இறக்க மாட்டோம். ஏன்னா நீங்க வந்து நம்ம வந்து சும்மா நம்ம இடத்துல போனா எல்லாம் இன்னைக்கு கண்ணுக்குட்டி இறக்குறோம்னா கண்ணுக்குட்டி எதுவுமே நம்ம கட்டி போட்டு எல்லாம் வைக்க மாட்டோம். எல்லாம் கழுத்துல கவத்தை சுத்தி ஓப்பன் பிளேஸ்ல விட்டுருவோம்.